முருங்கைக்கீரை, அகத்திக்கீரையை வதக்கும் போது கரண்டியின் காம்பு பகுதியை வைத்து கிளறினால் கட்டியாக இல்லாமல் கீரை உதிரியாக இருக்கும். கீரையை வேக வைக்கும்போது பாத்திரத்தை திறந்து வைத்தால் காயின் பசுமை நிறம் மாறாமல் சுவையாக இருக்கும். கீரையை பருப்புடன் சேர்த்து செய்யும்போது தக்காளி, புளி சேர்க்காமல் நெல்லிக்காயை துருவி சேர்த்தால் சுவையாக இருக்கும். புதினாவை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி அரைத்து அதனை தக்காளி சூப்புடன் சேர்த்தால் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். கீரை மசியல் செய்யும்போது புளிக்கு பதிலாக பொடியாக அரிந்த மாங்காயை சேர்த்தால் சுவையாக இருக்கும். கீரையை சமைக்கும் போது சர்க்கரையை சேர்த்தால் சத்து போகாது. பச்சை கொத்தமல்லி தழையை பச்சையாகவே துவையல் அரைக்கும் போது புளி போடுவதற்கு பதிலாக ஒரு துண்டு மாங்காயை போட்டு அரைத்தால் சுவையும் மனமும் அதிகரிக்கும். பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வதக்கக்கூடாது. பச்சையாக உணவில் சேர்த்தால்தான் சத்து அதிகமாக இருக்கும். கருவேப்பிலையை நிழல் உலர்த்தி இத்தோடு மிளகு, உப்பு, ஜீரகம், சுக்கு போன்றவற்றை சேர்த்து பொடியாக வைத்துக்கொண்டு குழம்பு, ரசம் ஆகியவற்றில் போட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். கீரை மசியல் செய்ய கீரையை கடையும் போது அதோடு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கடைய கீரை தனி சுவையுடன் இருக்கும். கீரையை வேக விடும்போது சிறிது எண்ணெயை அதனோடு சேர்த்து வேக வைத்தால் கீரை பசுமையாகவும் ருசியாகவும் இருக்கும். கீரையை புளி ஊற்றி கடையும் போது அத்தோடு 4-5 மோர் மிளகாய் வற்றல்களையும் வறுத்து போட்டு கடைந்தால் ருசியாக இருக்கும். கீரை சமைக்கும் போது ஒரு மிளகு அளவிலான வெற்றிலை பாக்குக்கு போடும் சுண்ணாம்பை கலந்து விட்டால் கீரை வெந்த பிறகும் நிறம் மாறாமல் பச்சையாக இருக்கும்.